பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆதியாகமம் 47 அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களில் இருந்து ஆகாரம் என்ற வார்த்தையை கொண்டு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் என்ன வேத வார்த்தை உள்ளது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளும் தங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியிருக்க செய்ய என்றான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் குடும்பத்தார் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். தேசத்திலே பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தது. இதனால் தேசத்து மக்கள் தங்களுக்குள்ள ஆடு மாடு நிலம் ஆகிய அனைத்தையும் யோசேப்பினிடத்தில் கொடுத்தார்கள். அவனும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இவ்விதமாய் எகிப்தின் நிலங்கள் யாவையும் யோசேப்பு பார்வோனுக்காக கொண்டான். இதனால் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் உயிரோடு இருந்தார். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். யாக்கோபு மரணம் அடையும் காலம் வந்தபோது யோசேப்பை வரவழைத்து, நான் என் பிதாக்களோடே படுத்து கொள்ளப் போகிறேன். ஆதலால் என்னை எகிப்திலிருந்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்திலே என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்றான். அதற்கு யோசேப்பு, உமது சொற்படி செய்வேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறது என்றால், யோசேப்பு தன் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வருகிறான். தன்னுடைய எகிப்து தேச மக்களுக்கும் பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தபடியால் அவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்து ஆதரிக்கும் ஒரு ஆதார தூணாக அவன் விளங்குகிறான். இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் மிகவும் அவசியம். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறோம்? உழைக்கிறோம். உழைப்பதினால் நமக்கு வருமானம் வருகிறது. அந்த வருமானம் வருகிறதினால் நாம் 3 வேளை ஆகாரம் உட்கொள்கிறோம். ஆனால் இந்த தேசங்களிலே, இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது 3 வேளை ஆகாரம் கிடைக்கக்கூடாத அவல நிலை காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே கூட பார்க்கும் பொழுது 3 வேளை ஆகாரம் கிடைக்காத நிலை நிறைய இடங்களில், நிறைய மாநிலங்களில் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஆகாரம் கிடைக்கும்படிக்காய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சாப்பிடும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிஷம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆகாரம் கிடைக்காதவர்களுக்கு ஆண்டவரே ஆகாரம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் பிரார்த்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் கூட ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சங்கீதம் 104 27 28 வசனங்களிலே, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர் ஜீவன்களுக்கும் கடவுள் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து திருப்தியாக நடத்துகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் என்ன செய்கிறோம்? ஆகாரத்திற்காக திண்டாடுகிறோம். ஏனென்றால் போதும் என்கிற ஒரு திருப்தியான மனநிலை மனிதர்களாகிய நமக்கு கிடையாது. எதற்கெடுத்தாலும் பேராசை. சாப்பிடுகிற உணவானாலும் உடுக்கிற உடையானாலும் எந்த பொருளானாலும் போதும் என்கிற மனம் நமக்கு கிடையாது. அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம்? சில வேளைகளிலே ஆகாரத்திற்கூட வழி இல்லாமல் திண்டாடுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நாம் எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் போதும் என்கிற மனதுடன் நாம் வாழ வேண்டும். ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா என்ற ஒரு நிறைவான மனநிலை நமக்கு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்ற மனநிறைவோடு நாம் வாழ்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்வோம்? விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.